தளத்தங்களை சந்திக்கும் என்றால் சந்தோஷமாக ஆடிப்பாடிக்கொண்டு தங்கே சந்திக்கலாம். இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு இவையெல்லாம் எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. உயர்ந்தவர் எண்ணி தாழ்ந்தவர் எண்ணி எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. அதற்கு ஒரு பாதை அதற்கு ஒரு பயணம். கரங்களை நம்பி எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. சந்தோஷமாக ஆடிப்பாடிக்கொண்டே நாட்டு நாடுவது பற்றி. ஆனால் எனக்கென்று வரவேற்பதற்கு யாருமே கிடையாது. எனக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை துணை கலவை இவ்வளவு நேரமா எங்கடா போயிருந்தேன்? கேட்காத உள்ள போ சொல்றியா? ஒரு நாள் நீ வச்சுட்டேன். யார் நீயா? நிம்மதியா ஒரு நாள் தான் வீட்டை படுக்கலான்னு பார்த்தேன். நேத்தியா எம்மாலாம் லீவ் தான் பார்த்தாரானா. வீட்டை பார்த்து என்ன பண்ண போற? வீட்டை படுக்கலான்னு பார்த்தா ஆ. என் சம்சாரம் என்ன சண்டை வாங்குறான். யார் உன்னியா? எங்க சம்சாரம் என் பொண்டாட்டி என் மனைவி. சம்சாரம் பொண்டாட்டி மனைவி அது மூணுமே ஒண்ணுதாடா. வெடி விடுறாங்க பாரு வாய்க்கு பட்டுன்னு. எப்ப ஏய் பார்த்தாலும் சண்டை. சம்சாரம்னா மனைவினா ஒய்ஃப்னா பா பொண்டாட்டினா பொண்டாட்டினா 4 பேர் பார்த்து கல்யாணம் பண்றாங்க பாரு. ஆமா. அவங்க தான் பொண்டாட்டி. பொண்டாட்டி. சம்சாரம்னா திருத்தனமா ஈட்டுங்க பண்றாங்க பாரு. ஆஹா. அதான் சம்சாரம். சம்சாரம். மனைவினா மனைவினாக்கா 4 பேர் பார்த்து கட் பண்ணனா ஏய் யாரும் துதி அருந்ததி அத பார்த்து கல்யாணம் பண்றாங்க பாரு. அதான் அதுதான். சரி இன்னும் அதை கட் பண்ணனா ஃபர்ஸ்ட் ஏன் உம்மனவியா நீ என்ன செய்ய உனக்காக தடுபறாவ? ஊருக்கு போட்டாலியே. ஆமா. ஊர் பட்ட கோயில்களை சாப்பிடுறியே, ஊர் பட்ட மீன் சாப்பிடுறியே. நம்ம வீட்டுல எப்ப பார்த்தாலும் சாம்பார் ரசம் தானே வைக்கிறோம். சொல்றா போன் வருது. ஏய் பேருக்கு கூத்தாடி சரியா கத்தியா. ஆனா ஆட்டக்காரங்க அங்க ஒரு ஊர்கார மாதிரி கூட வந்துட்டே. சத்தியமாங்க சத்தியமா உண்மை. எப்பா நான் போய் கோவப்பட்டேன். நாடக்கார் வந்துக்கிறாங்க அவங்க சாப்பாடு போடுன்னு தான் சொன்னாங்கப்பா. நாங்க போய் உட்கார எங்களுக்கு பக்கத்துல 5 பேர் உட்காந்துக்கிறாங்க பட்டாருங்க. என்ன பண்ணுங்க? நாங்க தான் நாடக்கார ஆச்சா. நம்ம நாடக்கார் உட்காந்துக்கிறோன்னு எங்க பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. அவங்க ஊருக்கார கேர எப்ப நாடக்காரன். ஆமாங்க ஒரு சூரவா சாடுவாரு பப்புடியா சாடுவாரு. அவங்க சொல்றாங்க உடனே என்ன பண்ண எனக்கு கோபம் வந்துச்சு. யார் உனக்கு? உடனே நான் பண்ண புயல் கூட்டு போய் இறங்கினேன். ஏன் எல்லாரும் பச்சாலும் சண்டை வாங்கிக்கிறாங்க. ஆமா மீன் வாங்கலான்னு போனேன். ஆமா டாடி. அங்க ஒரு பொம்பளை மீன் வித்துக்கிறாங்க. சரி ஏமா துணி தூக்குமா? தொடப்ப கட்டா
சும்மா விட்டாங்க. ஒரு பொம்பளை போய் துணி தூக்குமான்னு சொல்லலாமா நீங்க? அண்ணன் கூட வச்சுக்கிறாங்க, அடடே. துணியை போட்டு வச்சுக்கிறாங்க. ஆமா, அண்ணன் கூட மீன் வச்சிருப்பாங்க. என்ன மீன் பாக்கலாம்னு துணி தூக்க அதுக்கு மேல துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க. அந்த பொம்பளை சொல்றாங்க, எவ்வளவுமா மீன்? 1.5 கிலோ மீன் 250 ரூபான்றாங்க. சரி, வாங்கியா 250. 250 1.5 கிலோ மீன் நான் வாங்க முடியாதுன்னு ஆமா, நீட்டா மதுராந்தகம் போனேன். மதுராந்தகம் போறேன். மதுராந்தகத்துல வாங்கலாம் மீன் ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மி. இன்னதான் பூஜைவாக்கம் கூட்டத்துல ரொம்ப அநியாயமா 250 ரூபாய் சொல்றாங்களே. மதுராந்தகத்துல எவ்வளவு? 1.5 கிலோ மீன் 450 ரூபாய். 250 ரூபாய் அதிகங்க. 450 ரூபாய் சின்ன கம்மி. அதுல 1.5 கிலோ மீன் வாங்கி அந்த குத்த போய் சாப்பிடலாம் செஞ்சா சாப்பிட்டு படுக்கலான்னு படுத்து எங்க சம்சாரம் இந்த பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்படும். உங்களுக்கு எப்பவுமே பயம்தான். எங்கன்னா வெளியே பொறுத்த வந்தா கூட என் கையை புடிச்சுக்கிட்டு தான் போவான். யாரு உங்க ஐயா? எங்கன்னா கடைக்கு பொறுத்த வந்தா கூட என் கையை புடிச்சுக்கிட்டு தான் போவான். முன்னாடி நான் கத்திரியா தானே? இல்ல பேய்க்கு பயம். நான் பேய்க்கு பயப்பட மாட்டேன். வாசல்ல பாய போட்டு எங்க சம்சாரத்தை படுக்க வச்சுட்டு நான் நடுவுக்கு நேரா படுத்துக்கிறேன். பாய போட்டு உன் சத்தாத்த வாசல் வழியா படுக்க வச்சு நீ பயப்படுத்தியா? ஏன் எதுக்கு? பேய்க்கு பயப்படுறாளாவா? ஆமா, நான் பேய்க்கு பயப்படாதால நடுவுல படுத்துக்கிறேன். பேய்க்கு பயப்படாத நீ போய் நடுவுல போய் படுக்கிறியா? நைட்டு 1 மணி இருக்கு. 1 மணி ஆச்சு. மழை வந்தது. சம்சாரம் உள்ள வந்து படுத்துட்டா. சரி, நான் கதவு ஒட்டா படுத்துக்கிறேன். நைட்டு 1 மணி இருக்கும். எவனோ என் வீட்டு கதவு வந்து டமால் தட்டானா? யார் அவன் கதவு தட்டான? கதவு திறந்து பார்த்தா எவன் கடாய்ச்சின்னு வந்து வாசல் யமனா? சத்தியமணி பார்த்த? உண்மையா நீ பார்த்த? என் வீட்டு வாசல் வந்து டேய் ஏமா வந்ததா கூட இருட்டான். அவன் ஏன் பாடல் கடாய் எடுத்து வந்து ஊட்டான் நிக்கிறான். எருமாட்டு கடை மேல வந்துறான். எமனேறு வாங்குன எருமை கடாய். கடாய் சொல்லல. என் வீட்டு வாசல் வந்து நிக்கட்டா அதுக்கு யமன் சொல்றான். பொக்கத்தோட சேகரு உனக்கு விதி முடிஞ்சு போச்சு, கிளம்புடா யமலோகம். எனக்கு விதி முடிஞ்சு போச்சோம். நீ யமன் சொல்லிட்ட, ஐயா நான் யமலோகம் வரேன், எங்க சம்சாரம் உள்ள படுத்துங்கிறாங்க, அவங்களால ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் யமலோகம் வரேன்ட்டேன். சீக்கிரம் போய் சொல்லிட்டு வரான்றான். ஒரு ஆண்மகனா பிறந்து விட்டா தானே ராஜா தானே மந்திரி ஆகக்கூடாது. எதுவா இருந்தாலும் சரி, குடும்பத்துல நடக்கிற நிகழ்ச்சிய ஒரு மனைவி கிட்ட சொல்லியே ஆகணும். அவன் தான் குடும்பஸ்தன். போய் எங்க சம்சாரத்தை எழுப்புறேன். கண்ணமான்னு எழுப்புனேன். உங்களோட பேர் கண்ணமாவா? என்ன மாமா? என்ன எனக்கு விதி கூப்பிடுறா? விதி முடிஞ்சு போச்சா? எமன் வந்து தென்னமலை உக்காந்துங்கிறான். நீ இன்னாடி சொல்றது கேட்டான். அதுக்கு எங்க சம்சாரம் சொல்றா, 6 மாசமா வேலை இல்லாத சுத்திங்கிறிய அங்கதான் 6 மாசம் இருந்துட்டு வாங்க. கட்சியை கணவனை எதை காட்டி உட்காந்து காட்டி விடுப்பா? தன்னுடைய கணவனை உயிரை யாருக்குமே காட்டி விட மாட்டா. ஆனா உன் மொட்டாட்டி இங்கதான் 6 மாசமா சுத்திக்கிறேன் அங்கதான் போய்கிறேன்னு சொல்றாளே, ஏன் அப்படி சொல்றா? மணிக்கு கடிக்க கூட்டி அனுப்புறது உடனே யமகிட்ட போய் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? நான் யமலோகம் வரேன், எனக்கு ஊர்ல 10,000 ரூபாய் சில்லறை கடை இருக்குது, அத கொடுத்துரு யமலோகம் வரேன். 10,000 கம்பெனில வாங்கிக்கிறியா? 3 லட்சம் தான் வருத்தியா? சைலன்ஸ். அது டைரில இருக்குது. அது கணக்குல இருக்குது, கரெக்டா இருக்குது. இது சில்லறை கடை. சரி, 10,000 ரூபாய் இருக்குது, அத கொடுத்துரு நான் வரேன்ட்டேன். எமன் சொல்றேன். எமன் பிச்சைக்காரன் போயிடலாமா? பேருக்காங்க முழுப்பான். உடனே எமன் எனக்கு மேல பல்ட்டி அடிக்கிறான். என்ன சொல்றான்? வாடா அந்த 10,000 ரூபாய் நான் தரேன்றான். நீ பட்ட கண்ணு எவன் கொடுக்கணும்னு சொல்றான். உடனே நான் கேட்டேன், நீ எப்படி தருவாங்க 10,000 ரூபாய்னு கேட்டேன். அவன் தலையில போட்டுக்கிறான் மணிமுடி. அதை 8 மைய வேற சேட்டுக்கால வச்சுட்டு 10,500 ரூபாய் வந்து என்கிட்ட கொடுக்குறான். நீ வாங்கிட்டே 10,000 ரூபாய் கடன், ஏன் மேல் கொண்டு 500 ரூபாய் சேர்த்து வைக்கிறீங்க? 500 ரூபாய் கைத்து முருகத்துக்கு எடுத்துட்டு வரான். கைத்து முருகத்துனா மேல ஒரு தட்டு, கீழே ஒரு தட்டு.
அப்படியே கழுத்து கீழே தொங்கி போடும். வாயில எடுத்து குத்திக்கின்னு எடி போட்டுடணும். அதுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கின்னு வரான். 300 ரூபாய் நான் எடுத்துக்கின்னு 200 ரூபாய் எம்மங்கிட்ட கொடுத்துட்டேன். மணி ஆகி போச்சு, கிளம்பிடா எம்மால உக்கானா. எருமை கடை சிக்கன் வந்து நிறுத்தினா முன்னாடி எம்மா உக்காந்துக்கலாம், பின்னாடி நான் உக்காந்துக்கிறேன். நாங்க போற வெயிலு தாங்க முடியல. என்னப்பா வெயிலு? கார்த்தி மாசம் கத்திரி வெயிலு. கார்த்தி மாசம் தான் கத்திரி வெயிலா? அப்ப சித்திரை மாசம் தான் வெயிலா? டேய் சித்திரை மாசம் கத்திரி வெயில்றாது நீ நீ ரெண்டாங்காட்டான் நாங்க போற வழியில சேடை ஒட்டி வச்சுக்குது. சேலகைனி அந்த சேடை கையில இந்த எருமை கடை பார்த்துச்சு. சித்திரை மாசம் கத்திரி வெயிலா? சேலை ஓட்டி வச்சுக்கலாம். சேடை ஒட்டி வச்சுக்கிறாங்க. ஓட்டி வச்சு சொல்லு. போற வழியில சேடை ஒட்டி வச்சுக்கிறாங்க. இந்த சேடை கையில இந்த எருமை கடை பார்த்துச்சு. 3 முறை உத்து பார்த்துச்சு. 4வது முறை 4 வலிச்சு அடிச்சு. எருமை கடா ஏமா அடியில அதுக்கு மேல எருமை கடை, அதுக்கு மேல நானு, நீ 3 பேரும் சேர்த்து கையில சொருகிட்டு கிடக்குறோம். நாயா தான் நல்லா இருக்கிறேன். எருமை கடை ஏந்துச்சு, நல்லா இருக்குது. 3வது ஆளு யமன் ஏந்துக்கிறான். சேத்து கையில விழுந்து யமனுக்கு மண்டை தாரா வஞ்சி போச்சு. சேத்து கையில விழுந்தா இவனுக்கு அடிப்படுமாடா? அதுவும் மண்டை ஒடிஞ்சு தாரா ரத்தம் ஒழுகுதா? எப்படி கொஞ்சதுன்னு கேக்குற? அந்த சேடை ஓட்டிய வச்சுக்கிறானுங்க பாரு, அவனுங்க அண்ணன் தம்பி சொத்து தகுறாரு. சரி, அவனுங்க கையில பங்குட்டு நடுக்கையில காணிக்கையில நட்டுக்கிறானுங்க. காணிக்கையில புரியுமே நடுக்கையில நடுக்கிறானுங்க. இது தெரியாத யமன் போய் காணிக்கர் மேல போய் விழுந்துட்டு யமனுக்கு மண்டை தாரா ஒஞ்சி போச்சு. அவனை கொண்டு மதுரை அந்த ஆஸ்பத்திரியில கட்டி யமலோகம் போனா முதல் தெருவுலயே பெட்டி வாசிக்கிறாரு. பட்டா பேன அவங்க தாத்தா உக்காந்துங்கன்னு கை தேசிங்கிறாரு. எப்படி பையா கேட்டாரு? அருமையா உக்காந்துங்கிறாரு. கீசு கீசு கொடுத்துங்க, கீசு கொடுத்துங்கிறாங்க. என்ன கேட்டாரு, என்னப்பா பக்கத்தோட சேகரிப்பதான் வரியான்னு கேட்டாரு. ஆமா தாத்தான எங்க பேரன் எப்படிக்கிறான்னு பெட்டிக்காரன் கேட்டாரு. உங்க பேரனுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. ஆமா, ஊரு பட்ட கோய்கறி சாப்பிட்டு கூத்தாடிங்கிறான். ஒரு 5 நாள்ல வந்து சேருவான். அவனுக்கு இடம் பூச்சி வைன்னு சொல்லிக்கிறேன். தொடப்பு கட்டா 5 நாள்ல வந்து சேருவானா? எங்க இடம் பூச்சி வைக்க சொல்லிக்கிறா? சப்பாத்தி முள் ஓட்டா பிடிக்க சொல்லிக்கிறேன். ஏன் எதுக்கு? மீதி இடத்துல பொச்சா உன்னை குள்ள நெறி நோண்டி மூட கைபாவனே சரியில்லையே. ஆட்டு கொட்டாம நடி 10 தான் மொத்தம் கனவுல வந்துக்குது. ஏண்டா வர காலத்தாமனா கட்டு கதைகள் கனவு கண்டு ஒரு கதையா சொல்லிக்கிற. நான் புத்தி இல்லாத சொல்றேன். ஆமா, கேட்டுக்கலாம் பாரு கம்முனே. கேட்டுக்கலாம் பாரு கம்முனே. அப்ப எனக்கு புத்தி இல்லன்றியா? ஒரு வெள்ளாட்டுக்காரன் செம்மியாடுகாரடி. டேய் பாத்தறியா? அகிலாடு செம்மி மத்த பரிபரமரிக்கு தாய் திருமணத்துக்கு புள்ளை செல்ல வேண்டும். பெற்றெடுத்த தாய் தந்தை சந்திக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக என் அருமை தங்கை நல்ல தங்கை நான் சந்திக்க வேண்டும். இருவரும் சந்தோஷமாக ஆடிப்படை பண்ணி தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் என்று நம் நாட்டிற்காக உழைத்து பாடுபட்டு டாக்டர் அம்பேத்கரை பாரும் என்று